2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் திமுகவும் தேர்தல் பணியில் தீவிரம் காட்டி வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான புதிய யுக்திகளை திமுகவானது கையில் எடுத்துள்ளது. மைக்ரோ லெவல் பரப்புரைக்கான கட்சி கட்டமைப்பில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி திட்டம் தீட்டியுள்ளது. அதாவது தமிழகம் முழுவதும் திமுக ஒன்றிய செயலாளர்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகப்படுத்தவும் திட்டம் போட்டுள்ளனர். அதோடு 45 பூத்களும் ஒரு ஒன்றிய செயலாளர் என்ற அடிப்படையில் நிர்வாகிகளை நியமிக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. ஏனெனில் மைக்ரோ லெவலில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வசதியாக ஒன்றிய செயலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என அனைவரும் தங்கள் தொகுதிகளின் பணிகளை இப்போது இருந்தே தொடங்க வேண்டும் என்று திமுக தலைமை உத்தரவு பிறப்பித்துள்ளது. திமுகவை பொறுத்தவரையில் தற்போது 800க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றிய செயலாளர்களாக இருக்கின்றனர். இந்த நிலையில் ஒன்றிய செயலாளர்களின் எண்ணிக்கையை 250க்கும் மேல் உயர்த்த வேண்டும் என திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது 12 ஊராட்சிகளும் ஒரு ஒன்றிய செயலாளர் என்ற அடிப்படையில் புதிய 250 பேரை நியமிக்க திமுக தலைமை முடிவு செய்துள்ளது. இந்த நிலையில்தான் திமுக இவ்வாறு தேர்தல் பணிகளை துரிதமாக தொடங்கி தீவிரப்படுத்தியதோடு மைக்ரோ லெவலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட வசதியாக ஒன்றிய செயலாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்து புதிய யுக்தியை தேர்தலில் கையில் எடுத்துள்ளது.